தன்னோட நாட்டுக்காகவோ தனக்காகவோ போராடல. பொலிவியான்னு சொல்லி இன்னொரு கண்ட்ரி இருக்கு. அந்த கண்ட்ரியில போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் பகல்ல யாருக்காகவோ விடுதலைக்காகவோ போராடி இருந்தா அவங்கள போராளின்னு நம்ம சொல்லுவோம். இயல்புலேயே இவருக்கு ஒரு நோயும் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஆளை பத்தி பேச போறேன். இவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும்னா அவரை பத்தின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் நிறைய சோசியல் மீடியாஸ்ல அவைலபிளா இருக்கு அண்டு புக்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் இங்கே நம்ம இவர் அதிகமாக பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் யங்ஸ்டர்ஸோட டிஷர்ட்ல பார்த்துருப்போம், இல்லைன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்த்துருப்போம். யார் அவர் டிஷர்ட்லேயும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் மட்டும் இருக்கிறவர் அப்படின்னா அவர் தான் சேகுவேரா. அப்படின்னா ஓகே இவர் எனக்கு தெரியும், தாடி வச்சிருப்பாரு, ஒரு கேப் போட்டிருப்பாரு, சுருட்டெல்லாம் முடிச்சுட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரை பற்றின நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வச்சிருப்பீங்க. பட் சேகுவேரா யாரு, அவர் என்ன பண்ணாரு, எதனால அவரை நம்ம ஒரு போராளின்னு சொல்றோம்? பொதுவாக நம்ம யாரை போராளின்னு சொல்லுவோம்? நம்ம ஜென்ரலாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போராடி இருக்கணும், மக்களுக்காகவோ நாட்டுக்காகவோ தன்னோட மண்ணுக்காகவோ இனத்துக்காகவோ ஏதோ ஒருத்தருக்காக இல்லை யாருக்காகவோ விடுதலைக்காகவோ போராடி இருந்தா அவங்கள போராளின்னு நம்ம சொல்லுவோம். இவர் யாருக்காக போராடினாரு, இவர் ஏன் போராளின்னு சொல்றோம்? நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இல்லாத போராளிகளா? இதுக்கு எங்கேயோ இருக்கிற வேற ஒரு நாட்டுக்காரரை நம்ம யங்ஸ்டர்ஸ் இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க. இது எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் விளக்கமாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தன்னோட நாட்டுக்காக தன்னோட மக்களுக்காக தன்னோட மண்ணுக்காக போராடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டுங்க. ஏன் அப்படின்னா இவர் தன்னோட நாட்டுக்காகவோ தனக்காகவோ போராடலை, கியூபா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்காக போராடினார். அப்போ இவர் கியூபா கிடையாதா? இவர் கியூபா நாட்டுக்காரர் கிடையாது. இவர் ஒரு சவுத் அமெரிக்காவில் பிறந்த வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் சேகுவேரா. இவங்க அப்பா நல்ல பணக்காரரு. அண்ட் தென் இவர் பார்த்தீங்கன்னா டாக்டரும் கூட. இயல்புலேயே இவருக்கு ஒரு நோயும் இருக்கு, ஆஸ்துமா. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மூச்சோட சிரமப்படுவாங்க இல்லையா? ஸோ ஆஸ்துமா நோயும் இவருக்கு இயற்கையிலே இருக்கு. இவ்வளவு இருந்தும் நல்ல வசதி இருக்கு, தனக்கு உடல்ல ஒரு குறைபாடு இருக்கு, படிச்சிருக்காரு, எல்லாமே இருந்துமே கியூபா அப்படிங்கிற ஒரு நாட்டில் நடக்கிற போராட்டத்தில் போய் கலந்துக்கிறாரு. அங்கே போய் ஃபிடல் காஸ்ட்ரோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரை பற்றின வீடியோ நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். அவர் கூட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு அவரோட போராடி கடைசியில் அதில் வெற்றியும் பெற்றுறாங்க. அதில் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ஃபிடல் காஸ்ட்ரோ அவர் மினிஸ்ட்ரியில் ஒரு போஸ்டிங்கும் கிடைக்குது. கொஞ்ச காலம் இருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொலிவியான்னு சொல்லி இன்னொரு கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள மக்களுக்காக போராடுறாரு. கடைசியில் அங்கேயே தன்னோட உயிரையும் விட்டுறாரு. அவரை பற்றி பேசணும்னா நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம். இது சும்மா ஒரு சுருக்கம் மாதிரி தான். டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதை பற்றி ஒரு வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன். அர்ஜென்டினாவில் பிறந்து பொலிவியாவில் போய் இறக்குறாரு. ஆனால் இவர் அர்ஜென்டினாலேயே நல்லா வாழ்ந்துருக்கலாம். எதுக்காக இவர் கியூபாவுக்கு போகணும், அங்கேருந்து பொலிவியாவுக்கு போகணும்? யாருக்காக இவர் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்? ஸோ தன்னை சுற்றி இருக்கிற மனித இனம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் தன்னோட ஒரு சுகமான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு தன் உடல் குறைபாடுகளையும் தாண்டி போய் அவங்களுக்காக போராடி உயிர் விட்டார் இல்லையா? அதனால தாங்க அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையான போராளின்னா நான் அவரை சொல்லுவேன். அப்போ இங்கே இருக்கிறவங்க அந்த கான்ட்ரவர்ஷியல் டாபிக் நான் போகிறேன். சேகுவேரா உண்மையான போராளி. அதுக்கான காரணங்கள் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.